வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீஸ் சீருடையில் கை துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த பெண்ணொருவர் கைது. மன்னார் பேசாலை கடலில் நீராடச் சென்ற இளைஞர்களுள் 3 சடலமாக மீட்பு. ஜனாதிபதிக்கும் நைனாதீவு விகாராதிபதிக்கும் இடையில் கலந்துரையாடல். வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவிப்பு. துபாயில் கைது செய்யப்பட்ட 3 நாட்டிற்கு அழைத்து வருகை. கல்விக்கான நிதி மோசடி தொடர்பில் ஹரிணி அமரசூரியவிற்கு எதிராக முறைப்பாடு. ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்தில் தேசிய வீடமைப்பு திட்டம் ஆரம்பம். சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் விசேட அறிவிப்பு. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உச்ச நீதிமன்றமும் தடை விதிப்பு. அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் எச்சரிக்கை. மன்னார் பேசாலை கடலில் நேற்று மாலை நீராடச் சென்று நீரில் மூழ்கி காணாமற் போன 4 பேரில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். காணாமற் போனவர்களுள் 2 சடலங்கள் நேற்று மாலை மீட்கப்பட்டது. பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் காணாமற் போன மற்றொருவரின் சடலம் நேற்றிரவு கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களுள் பாடசாலை மாணவர் ஒருவரும் உள்ளடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் 16 முதல் 18 வயதுடைய பேசாலை, வசந்தபுரம், உதயபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை பேசாலை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். நைனாதீவு நாகதீப ரஜமகா விகாரையின் விகாராதிபதி நவதகல பதுமகீர்த்தி திசநாயக்கவை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் விகாராதிபதியுடன் ஆசியும் பெற்றுள்ளார். அண்மை காலமாக சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள தையிட்டி விகாரை தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்களின் காணி என தையிட்டி விகாரைக்கு தனியான காணி இருந்தும் பொதுமக்களின் காணியில் அந்த விகாரை கட்டப்பட்டு உள்ளதாகவும் நைனாதீவு நாகதீப ரஜமகா விகாரையின் விகாராதிபதி நவதகல பதுமகீர்த்தி திசாநாயக்க அண்மையில் தெரிவித்திருந்த நிலையில் ஜனாதிபதியுடனான இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 95 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். 2024 ஆண்டில் சிவப்பு எச்சரிக்கை மூலம் 10 சந்தேக நபர்களும் 2025 ஆண்டில் 11 சந்தேக நபர்களும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். கடந்த 2 வருடங்களில் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் 21 சந்தேக நபர்களை இலங்கைக்கு கொண்டு வர முடிந்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து குற்றச்செயல்களை முன்னெடுத்து வரும் குற்றவாளிகள் பலரை தாம் அடையாளம் கண்டுள்ளதாகவும் வூட்லர் குறிப்பிட்டுள்ளார். அதன் ஒரு கட்டமாக இன்று ஐக்கிய அரபு ராஜ்யம், அபுதாபி சர்வதேச போலீஸ், துபாய் போலீஸ் மற்றும் தூதரகங்களின் உதவியுடன் 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். கைதானவர்கள் பல கொலை சம்பவங்கள் மற்றும் நிதி மோசடியுடன் தொடர்புடையவர்கள் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் குறிப்பிட்டுள்ளார். துபாயில் வைத்து அண்மையில் கைது செய்யப்பட்ட பல கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழுவின் முக்கிய உறுப்பினர்கள் 2 இன்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்களுடன் சேர்த்து கைது செய்யப்பட்ட பெண் ஒருவரும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். குறித்த பெண் கல்கிசை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அரச பணத்தை மோசடி செய்தமை தொடர்பாக தேடப்பட்டு வந்தவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. புறக்கோட்டையில் உள்ள ஒரு விடுதிக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல் ஆய்வாளர் சீருடையில் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்ததாக கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு தகவல் வழங்கப்பட்டது. சந்தேகத்திற்குரிய போலீஸ் அதிகாரி துப்பாக்கியுடன் இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து அப்பிரிவின் துணை பரிசோதகர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு சோதனை மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன்போது அப்பெண் காவல் ஆய்வாளர் அல்ல என்பது கண்டறியப்பட்டது. சந்தேக நபர் போலீஸ் சீருடையில் இருந்ததாகவும் கை துப்பாக்கி வகையைச் சேர்ந்த துப்பாக்கியை வைத்திருந்ததாகவும் கைத்துப்பாக்கி மரப்பிரதி என தெரிய வந்ததாகவும் அப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சந்தேக நபரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது குறித்த பெண் தேசிய அடையாள அட்டை மற்றும் ஓட்டுநர் உரிமம் தொலைந்து போனதாகவும் இதற்காக பேராதனை போலீசில் முறைப்பாடு செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். எனினும் சந்தேக நபருக்கு சொந்தமான அடையாள அட்டை அவரிடம் காணப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது.
திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சிராஜ் நகரைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞருக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் கந்தளாய் நீதிமன்றம் இந்த அபராதத்தை விதித்துள்ளது. 97ஆம் கட்டை சிராஜ் நகர் சந்தையிலிருந்து மோட்டார் சைக்கிளில் வலது பக்கத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு இடது பக்கமாக சென்று திரும்ப வேண்டுமென்ற நிலையில் வலது பக்கத்தில் சென்றபோது போக்குவரத்து போலீசாரினால் நீதிமன்றம் செல்வதற்கான அபராதம் விதிக்கப்பட்டது. இதனை அடுத்து குறித்த இளைஞன் கந்தளாய் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது குறித்த குற்றத்திற்காக 15,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கல்வி சீர்திருத்தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட 500 மில்லியன் ரூபாய் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலான குழுவினர் லஞ்ச ஒழிப்பு ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர். கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவில் கையூட்டல் தொடர்பான முறைப்பாடுகளை மாத்திரமே செய்ய வேண்டும் என்பதில்லை. நிதி முறைகேடு மற்றும் நிதி வீணடிப்பு தொடர்பாகவும் முறைப்பாடு அளிக்க முடியும். இதன் அடிப்படையில் 500 மில்லியன் ரூபாய் நிதி வீணடிக்கப்பட்டது குறித்து முறைப்பாடு செய்துள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சிற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் இந்த நிதி வீணடிப்பிற்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய பொறுப்பேற்க வேண்டும். கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதில் அரசாங்கம் நியாயமான நடைமுறைகளை பின்பற்றவில்லை. கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் போது வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அது குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் விரிவான கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். 2026 தேசிய வீடமைப்பு திட்டத்தின் ஆரம்ப விழா இன்று யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் உள்ள மீசாலை கிராமத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நமக்கென்று ஒரு இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற கருப்பொருளின் கீழ் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் சுமார் 31,218 வீடுகள் அமைக்கப்படவுள்ளது. இன்றைய ஆரம்ப நிகழ்வின் ஒரு பகுதியாக போரின் விளைவுகளால் முறையான வீடுகள் இல்லாமல் தவிக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள 2,500 குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் வழங்கப்படவுள்ளது. தேசிய வீடமைப்பு திட்டத்தின் ஆரம்ப விழா யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளதாக வீடமைப்பு கட்டுமான மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சாவகச்சேரி மீசாலையில் இன்று காலை ஜனாதிபதியினால் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இம்முயற்சியின் கீழ் இவ்வாண்டிற்குள் 31,000 வீடுகளை நிர்மாணிக்க திட்டங்கள் உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டிற்கு முன்னர் 25 மாவட்டங்களிலும் சாரதி அனுமதி பத்திரங்களை நிகழ்நிலையில் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இச்சேவை தற்போது 11 மாவட்டங்களில் நிகழ்நிலையில் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. மீதமுள்ள மாவட்டங்களில் சாரதி அனுமதி பத்திரங்களை நிகழ்நிலையில் வழங்குவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அனைத்து மாவட்டங்களிலும் சாரதி அனுமதி பத்திரங்களை நிகழ்நிலையில் வழங்குவதன் மூலம் ஒரு மாதத்திற்குள் அவற்றை பெற முடியும் எனவும் அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்காக தனியார் நிறுவனத்திற்கு 184 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டது. இவ்வாண்டு 28 மில்லியன் ரூபாய் செலவில் புதிய நிறுவனம் மூலம் சேவையை பெறவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மூலம் அச்சிடும் இயந்திரங்களை வாங்கவும் அச்சிடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் படக்குழுவினரின் அவசர மனுவை விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தனி நீதிபதி உத்தரவிற்கு தடை விதித்துள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு விரைந்து தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என படக்குழு உயர் நீதிமன்றில் அவசர வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதி ஆஷா படத்திற்கு UA-16+ சான்றிதழ் வழங்க தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரியம் 2 நீதிபதிகள் அமர்வில் மேன்முறையீடு செய்திருந்தது. இந்த அவசர மனுவை விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தனி நீதிபதி உத்தரவிற்கு தடை விதித்துள்ளது. இதனை அடுத்து உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் உச்ச நீதிமன்றில் மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு இன்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தயாரிப்பு நிறுவனம் சார்பில் படத்திற்கு போதுமான விளம்பரங்கள் அனைத்தும்
செய்யப்பட்டது. 3 மாதத்திற்கு பின்னர் படத்தை பார்க்க மக்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். எனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பிற்கு தடை விதிக்க வேண்டுமெனவும் தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டுமெனவும் உத்தரவிட வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் உயர் நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். உங்கள் வாதங்களை உயர் நீதிமன்றில் முன்வைக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். இதன்படி முன்பு உயர் நீதிமன்றம் குறிப்பிட்டவாறே ஜனவரி 21 உயர் நீதிமன்றில் ஜனநாயகன் வழக்கு விசாரணைகள் மீண்டும் முன்னெடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மத்திய கிழக்கில் உள்ள முக்கிய தளங்களில் இருந்து அமெரிக்கா தனது பணியாளர்களை வெளியேற்றி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் துருக்கி போன்ற நாடுகளிடம் ஈரான் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்கா தமது மண்ணை பயன்படுத்தி ஈரானை தாக்கினால் அந்நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களுக்கு இலக்கு வைக்கப்படும் என ஈரான் அறிவித்துள்ளமை இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.